எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிற போது, விசுவாசத்தினாலே ஆமென், ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே ஆமென், அவன் காணப்படாமற் போனான். ஆமென். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஏனோக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொன்னால் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு 199 பேருக்கு விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் இவர்களிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அது இங்க இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பரவி இருக்கிற வேத புஸ்தகத்தை நம்பி இருக்கிற எல்லாருக்கும் சரி, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். உடனே சொல்லுவாங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளுடைய நிச்சயமாயிருக்கிறது. எது நம்புறது, எது காணக்கூடாதது? நீ பார்க்காதது எது சொல்லு, தெரியுமா என்று கேட்டால் இல்ல. அந்த ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், அதனுடைய ஆழம் தெரியாது. ஆனால் வேத புஸ்தகம், யாக்கோபனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனமும் 26வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். இப்பதானே உங்களுக்கு தெரியும் ஒரு மனப்பாடம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணக்கூடாதவர்களுடைய நோச்சு. இங்க செத்து போச்சுங்க அந்த வசனம், இங்க செத்து போச்சு, இந்த இடத்துல செத்து போச்சு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அப்ப விசுவாசம் என்பது கிரியை இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படுகிறது. இருக்குதா விசுவாசம்? அல்லேலூயா. 26 என்ன சொல்லுது? ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்ப இங்க என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா, தேவனுடைய மனவாட்டி ஆகணும்னா கிரியை வெளிப்படணும். கிரியை இல்லை அப்படின்னா அவுட், தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நடிக்கலாம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு யூதாஸ் அதிசயம் செஞ்சானா ஆமா, அற்புதம் செஞ்சானா ஆமா, பிரசங்கிச்சானா ஆமா, யாசுவாவே மெய்யான தேவன் சொன்னானா ஆமா, எல்லாத்தையும் சொன்னவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சவனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சு முத்தமிட்டு காட்டி கொடுத்தானே. ஏன்? இங்க அநேகர் இருக்கிறீர்கள். ஏனென்றால் விசுவாசம் அல்லாது, அது நம்பிக்கை. அது ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் நம்பிக்கை குறையும், விசுவாசம் குறையாது. விசுவாசத்தை பல பார்ட் படிக்கட்டா வச்சிருக்கிறார் எங்க அப்பா. அறிகிற அறிவு, விசுவாசத்தை பற்றி நிறைய பேர் கத்துக்கணும். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, விசுவாசம் என்பது கிரியையில வெளிப்படணும். ஏன்னா எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். தகப்பன் சொல்றீங்களே, அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கிரியையா. உலகம் ஃபுல்லா அழிஞ்சிச்சு, ஆனா அவனும் குடும்பம் அழியாம இருக்கிறதுக்கு விசுவாசத்தினுடைய கிரியைக்கு என்ன செஞ்சான்? பேழை கட்டினான். உங்ககிட்ட என்ன இருக்குது? கிரியை. அப்புறம் விசுவாசம்ன்ற நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணக்கூடாதவர்களுடைய நிச்சயமும். நம்பிக்கை தான் உனக்கு இது. இந்த நம்பிக்கை, உண்மை சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எனக்கு பிரச்சனை நேரத்தில் நம்பிக்கை தளர்ந்து போகும், எனக்கு போராட்ட நேரத்தில் நம்பிக்கை தளர்ந்து போகும். ஆனால் விசுவாசம் என்ன செய்யாது? போகாது. விசுவாசம் இருந்தால் பெருகும். ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் தான் விசுவாசத்தினுடைய கிரியை வெளிப்படணும். புரிந்துகொள். பணம் நிறைய இருக்குது, கத்தையா இருக்குது, நல்ல சமாதானமா இருக்குது, சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் விசுவாசம் சொன்னா அது விசுவாசம் கிரியை செய்யாது.
இங்க உன் விசுவாசத்தை காட்ட முடியாது. விசுவாசத்தை எப்ப காட்டணும்னா உபத்திரவத்துல காட்டணும், பிரச்சனையில காட்டணும், போராட்டத்துல காட்டணும், மன கஷ்டத்துல காட்டணும், இழப்புல காட்டணும். முடியுமா? அங்கதான் விசுவாசம். ஆனா இங்க இருக்கிற அநேகரை பார்க்கிறேன், பிரச்சனைன்னு வந்தா கடவுளையே விட்டுருவாங்க. அப்புறம் நான் தான் கடவுள்னுவாங்க. யாரு? பிரணாம போல, பாலாசி லாரியை போல இவங்களும் சொல்லுவாங்க, நானும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இல்ல, நீ மாறணும். நீ மாறல அப்படின்னா நீ அவருடைய பிள்ளையா இன்னைக்கு இருக்க முடியாது, நாளைக்கு பொண்டாட்டி. ஏன்னா வேதம் சொல்லுது, இப்போது நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள், இனி நான் இருக்கிற வண்ணமாய் இருப்பீர்கள், அப்போது நீங்கள் மனவாட்டி. அந்த ஸ்தானத்தை அடையணும்னா இன்னைக்கு நீ சரண்டர் ஆகணும். ஒரு நாளும் தலையை தூக்கி நான் தான் நிற்காத. இன்னைக்கு வேணும்னா 4 காசு கிடைக்கும், உடம்புல நல்ல பலன் இருக்கும், திறமை இருக்கிற நேரம், வலு இருக்கிற நேரம் நான் தான் காட்டி ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் சபையும் சபை விசுவாசிகளை எதிர்க்கலாம். நாளைக்கு உனக்கு புரியல, தேவ சமூகத்துல முதல்ல நீ சரண்டர் ஆகணும். இல்லைன்னா உன்னை சரண்டர் பண்ணுவார் அவர். அவர் பண்ணார் ஒன்னு அந்த கஷ்டம். அவர் உனக்கு தண்டனை தந்தா அந்த தண்டனை மிக ஜாஸ்தியா இருக்கும். நீயா மனம் திரும்பினா தப்பிட்ட. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப இங்க விசுவாசம் கிரியையில இருக்குது. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 1ல இருந்து 12 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றார், உன் ஏக புத்திரன், நீ தவம் இருந்து பெற்றுக்கொண்ட மகனை பலி செலுத்தி உன்னுடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கணும். அது வரைக்கும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு இருந்தவன் விசுவாசத்தில் வல்லவனாக, உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக, அங்கதான் அவன் ஒரு கிரியை செய்தான். யாரிடத்திலும் சொல்லாமல் தனக்கு இருந்த ஒரே வாரிஸ், ஒரே சுதந்திர பாகத்தை பலி செலுத்த அர்ப்பணித்தான். கட்டை அடுக்கி கட்டைக்கு மேல வச்சு பையனை கையும் காலையும் கட்டி கத்தி கொண்டு குத்துற நேரத்தில் தேவனுடைய வல்லமையுள்ள சத்தம் புறப்பட்டு வந்தது. ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை வைக்காதே, உன்னை நான் பரிசோதித்தேன். முடிஞ்சு. எப்படி உன்கிட்ட இருக்குது இந்த விசுவாசம்? இந்த விசுவாசம் இருக்குதா? இல்லையே, எடுத்துக்கொள்ளப்படுவ நீ. நல்லது. அதான் சொன்னேன், ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில், கஷ்ட நேரத்தில், சமாதானம் இல்லாத நேரத்தில் உன்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியை வெளிப்படணும். ஒன்றா 9 நிக்கிற என்ன காரணம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு போராடுவதற்கு காரணம் உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை. உன் நம்பிக்கையை கொண்டு உடப்புல தூக்கி போடு. தேவனுக்கு நம்பிக்கை எல்லாம் வேண்டாம், தேவனுக்கு விசுவாசம் தான் வேணும். ஏன் உனக்கு இதுவரைக்கும் பிசாசு உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல? ஏன் உன் வீட்டில் உன்னிட்ட உன் பிள்ளைகள்கிட்ட பிசாசு போராடுவதற்கு காரணம் நீ விசுவாசி இல்லை. விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட முதல் அதிகாரம் என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்துவீர்கள். இதான் இப்ப யூதாசை போல பிசாசை கேட்டு வாங்குற. ஏதோ ஒண்ணுல அவன் பணத்துக்கு மேல ஆசை வச்சா, நீ ஏதோ ஒண்ணுல ஆசை வச்சு தானே பிசாசுக்கு விழுந்து கிடந்து பிசாசு உன்னையும் உன் பிள்ளைகளையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஏன்னா நாம் யார் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. எனக்கும் என் தேவனுக்கு என்ன உறவு, நான் தேவனோடு எப்படி இருக்கிறேன், இது அறியவில்லை என்று சொன்னால் நீ தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, தேவ சித்தம் செய்ய முடியாது. பிசாசானவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஏனென்றால் விசுவாச கிரியை இல்லை. விசுவாச கிரியே இல்லை. நம்பிக்கையை விசுவாசம் நம்பிக்கிட்டு இருக்கிற. இது எனக்கு விசுவாசம், இது எனக்கு விசுவாசம், நான் விசுவாசி விசுவாசி. நோ, நீ கண்டிப்பாக பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசு உன்னை ஆண்டு கொள்வான். ஆண்டு கொள்வான் என்று சொன்னால் ஒரு புருஷன் தன் மனைவியை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென். இதான் உண்மை. இந்த ஆண்டு கொள்வது ஏன் உன்னிடத்திலும் உன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் கடந்து வருகிறது? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏனோ கற்றுக்கொள்கிறவன் நீ கற்றுக்கொண்டாயானால் இதை கற்றுக்கொண்டிருப்பாய். என் பிள்ளை எந்த பாவமும் செய்யவில்லை, என் பிள்ளைக்கு எந்த பாவமும் தெரியாது, ஆனால் அந்த பிள்ளை இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏன்? என்னுடைய கிரிய நிமித்தம், தாய் தகப்பனுடைய கிரிய நிமித்தம் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இதை அறிந்தால் நீ விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போவாய்.